அந்த பாட்டி உன் கல்யாணத்து மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய இந்த சின்னத்தா வைக்கலையேடா. அத நினைச்சாதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கியா? ஆத்தா, ஏன் ஆத்தா இப்படி எல்லாம் பேசுற? நான் நல்லா இருக்கணும்னு சொல்லிதானே நீயும் ஆசைப்பட்ட. நான் தான் ஏதேதோ யோசனை பண்ணிக்கிட்டு தெரியாம அப்படி இப்படின்னு நடந்துகிட்டேன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன் ஆத்தா, நீ வருத்தப்படாத. சரி, நான் உள்ள போறேன். இந்த பாரு ஆத்தா, எது நடக்கணுமோ அது நடந்துட்டு போகட்டும். ஆனா ஒரு விஷயம் ஆத்தா, என்ன பொறுத்த வரைக்கும் சக்தி கண்ணாலும் நல்லபடியா நடக்கணும். எனக்கு அதே ஆத்தா. ஆத்தா, இந்த வீரகாளி அம்மே பிரசாதம். கோயிலுக்கு போனியாப்பா? போகாம இருப்பனா? வீரகாளி அம்மை கிட்ட சண்டையே போட்டேன். சக்தி கணக்கும் கண்ணாலும் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். உங்ககிட்ட வந்து குறி கேட்டேன். எங்களுக்கு கண்ணாலும் நடக்கும்னு நீயும் குறி சொன்ன இல்ல, ஆனா நடக்கல. சரி போட்டோம் போ, மதனுக்கும் சக்திக்குமாவது கண்ணாலத்தை நல்லபடியா நடத்தி வைன்னு வேண்டிக்கிட்டு வந்தாத்தா. ஹாய் ஆண்டி. வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. பரவாயில்ல ஆண்டி, சக்தி இருக்கால? இருக்கா, கூப்பிடுறேன். சக்தி, மாப்பிள்ள வந்திருக்காருமா. வரேன். வாங்க மதன். ஒன்னும் இல்ல சக்தி, ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இன்விடேஷன் கொடுக்க போறேன். நீயும் கூட வந்தனா ஃப்ரெண்ட்ஸ்லாம் சந்தோஷப்படுவாங்க. டாக்டர் கிட்ட எப்படியாவது இந்த பொண்ணுரங்க சக்தி ஆசைப்பட்ட விஷயத்த போட்டு கொடுத்துடணுமே. சக்தி, மாப்பிள்ள கூப்பிடாருல்ல, ஏமா தயங்குற? தயக்கம்லாம் ஒன்றும் இல்ல அத்தை, உங்க அனுமதிக்கு தான் காத்துட்டு இருக்கேன். இதுல ஏன் அனுமதி என்னமா இருக்கு? தாராளமா போயிட்டு வா. தேங்க்ஸ் அத்தை. மதன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். காஃபி சாப்பிடுறீங்களா? இல்ல, போகும்போது சாப்பிட்டுக்கலாம். சரி மாப்பிள்ள உட்காருங்க. அத்தை, நான் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வந்துடுறேன். சரி, செய்யுங்க. டாக்டர் வெளியில தனியா தானே இருப்பாரு. இப்ப போய் பேசணும்னா எல்லாம் சரியா பத்தி எரியும். ரமாமணி, டாக்டர் பேச்ச சத்தம் கேட்டுச்சு. எங்க அவரு போயிட்டாரா? டாக்டர் வந்தாரு, அவங்க ஃப்ரெண்டுங்க கிட்ட பேசுறதுக்காக வெளியில போயிருக்காரு. ஆமா, நீ எதுக்கு டாக்டர் பத்தி கேக்குற? நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? நீ இவ்வளவு ஆர்வமா இருக்கிற? ஆர்வம்லாம் இல்ல, நான் டாக்டர் பார்க்கலாம் நினைச்சேன். நீயும் பேசுறியா? நான் வேணா உனக்காக பேசுறேன். இதுக்கெல்லாம் சிபாரிச்சதுக்கு நான் போய் பேசிக்கிறேன். அப்பா, பேசு. ஆமாண்டா, இன்விடேஷன் கொடுக்க தான் வரோம். எஸ், நானும் சக்தி தான் வரோம். எங்க போயிடாதானே, வீட்லயே இரு. மோஸ்டா இன்னொரு 1 hourல வந்துரும்டா. ஓகே. இவன் யாரா இவன்? பேச போறேன்னு போயிட்டு இவன் பாட்டுக்கு அவன் போன்ல பேசுறத வாயை பார்த்துட்டு இருக்கா. பேச்சு போடு. யா, will be there soon. Yeah, sure. Okay, bye-bye. வணக்கம் டாக்டர் சார். சார், என் மேல கோவமா? ஏய், உனக்கு என்ன வேணும்? நீங்க என்ன மன்னிக்கணும். மன்னிக்கிறதா? மன்னிப்பு கேட்க அவ்வளவு வேகமா போன போடா. நானாவது போய் விஷயத்தை உரைச்சு போட்டிருப்பேன்ல. இருக்கட்டும், இப்ப என்ன முழுகி போச்சு? கல்யாணம் வரைக்கும் எனக்கு டைம் இருக்கு. இந்த ரமாமணி விட்டுருவாளா? மன்னிப்பா? எதுக்கு? சைக்கிள் போட்டியில தெரியாம நான் உங்களை ஜெயிச்சு விட்டேன். ஆனா நான் உண்மையிலேயே உங்ககிட்ட தோத்துட்டேன் சார். சார், உங்க படிப்பு வசதி அந்தஸ்துக்கெல்லாம் முன்னால நான் ஒரு வாத்து முட்டை சார். நான் ஒரு கூமுட்டை சார். ஏய், உன்னை என்னால மன்னிக்கவே முடியாது. சக்தி கிட்ட நம்ம பந்தயத்தை பத்தி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியும் நீ ஜெயிச்ச திமிர்ல போய் சொல்லிட்டல. உன்னை என்னால மன்னிக்கவே முடியாது சார். இனிமே சக்தி கிட்ட நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் சார். இந்த மாதிரிலாம் நீ என்கிட்ட சமரசம் பேசாத. முதல்ல நீ முன்னால நிக்காத போ. பார்த்தாலே இரிட்டேட்டிங்கா இருக்கு. என்ன மாமா, நீங்களும் அவரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க?
மதன் மாமா என்ன சொல்றாரு? சக்தி, நாங்க சும்மா ஒருத்தர் நலம் விசாரிச்சுட்டு இருந்தோம். நீங்க கிளம்புங்க. டாக்டர் சார், நீங்க போயிட்டு வாங்க. போலாம் சக்தி. ம். ஐயா, என்னையா? சின்னாத்தா, இப்படிலாம் நடக்கும்னு என் ஆத்தாவுக்கு முன்னமே தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது. அதே போய் சேர்ந்துருச்சு. சக்தி, நான் அடிக்கடி சொல்லுவேன் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சஞ்சய் அவன் வீடுதான். ஹலோ ஆண்டி. வாப்பா மதன். வா சக்தி. வாமா. சஞ்சய் இருக்கானா? உள்ள இருக்கான். வாப்பா மதன், சௌக்கியமா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாமா, சௌக்கியமாமா? நல்லா இருக்கேன். கல்யாண பத்திரிகை கொடுக்க வந்திருக்கமா? ஹாய் மதன். ரொம்ப சந்தோஷம். இவங்க தான் என் ஃபியான்சி சக்தி. இவன் என்ன புதுசா ஒரு பொண்ணை காட்டுறான்? என்னடா அப்படி பாக்குற? இல்ல ஒண்ணு இல்ல. வணக்கங்க. வணக்கம் சஞ்சய். மா, எல்லாரும் குடும்பத்தோட கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா வந்துரும்ப்பா. சஞ்சய், நீ மதன் கூட பேசிட்டு நீ சரிம்மா. வாமா. ம், சரி. நீங்க உள்ள போய் உட்காருங்க. வாமா. சக்தி ரொம்ப வசதியான பொண்ணுடா. சொந்தமா பெரிய கம்பெனி இருக்கு. ஷீ இஸ் a brilliant girl. சரி, நீ மேல வா, பேசணும். வாடா, உட்கார. எதுக்குடா மொட்டை மாடி கூட்டு வந்த? ஏண்டா, என்னடா இது? அந்த மலை கிராமத்து பொண்ணு பூமிகாவை தான் கல்யாணம் பண்ண போறேன், புரட்சி பண்ண போறேன்னு சொன்ன. ஆமா சொன்னேன். அது எதுக்குடா இப்ப கேக்குற? பெரிய இடம் வந்ததும் அந்த பூமிகாவை மறந்துட்டியா? இப்ப இல்லடா, அந்த பூமிக்காவை நான் அப்பவே மறந்துட்டேன். அப்போ அந்த பூமிகாவோட பழகுனது அதெல்லாம் just for fun man, time pass. நீ வேணா ஃபன்னு டைம் பாஸ்னு சொல்லலாம். ஆனா அந்த பூமிகா உன்னையே நினைச்சிட்டு இருப்பாளே. நினைக்கட்டும், அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? அத பத்தி எனக்கு என்ன கவலை? என்னடா இப்படி சொல்ற? அந்த பூமிகாவுல உனக்கு பிரச்சனை வந்துடாதா? ஒரு பிரச்சனையும் வராது. அவளுக்கு என் பேரு கூட தெரியாது. டேய் பாவம்டா, அந்த பொண்ணுக்கு தாலி கட்டிட்டு கடைசியில இப்படி கை விட்டுட்டியாடா. ஏய், அது அந்த பொண்ணே சீரியஸா எடுத்துக்காதடா. நீ ஏன் இவ்ளோ ஃபீல் பண்ற? நான் கட்டினது என்ன தாலியா? சும்மா அந்த பொண்ணுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும்ன்றதுக்காக அங்க சுலாயத்து மேல 2-3 கயிறு இருந்தது, அதுல ஒண்ணு எடுத்து காட்டின, அவ்வளவுதான். மதன், நீ போற பாதை சரியில்லை. கண்டிப்பா அந்த பொண்ணால உனக்கு பிரச்சனை வரும். நீ வேணா பாரு. எந்த பிரச்சனை வந்தாலும் அத நான் சமாளிச்சிருவேன். அந்த பொண்ணுக்காக சக்தி மாதிரி அழகும் வசதியும் இருக்கிற பொண்ணை விட சொல்றியா? சக்தியோட பர்சனாலிட்டிக்கு முன்னாடி அந்த மலைவாசி பொண்ணால் நிக்க முடியுமாடா? இங்க பாரு, சக்தி எனக்கு கிடைச்ச பொக்கிஷம். அதை யாருக்காகவும் நான் மிஸ் பண்ண மாட்டேன். நீயும் கல்யாணத்துக்கு மிஸ் பண்ணாம வந்துரு. டேய், நீ ரொம்ப மாறிட்டடா. எனக்கு என்னமோ நீ பண்றது தப்புன்னு தோணுது. அப்புறம் உன் இஷ்டம். காஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா. அப்புறம் உங்க அட்வைஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. வாமா. வா. வாமா. இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக நீயும் மதனும் வருவீங்கன்னு சஞ்சய் சொன்னாமா. அதான் உனக்காக குங்குமச்சிமிழ் வாங்கி வச்சிருக்கேன். இந்தம்மா வாங்கிக்க. தேங்க்ஸ்மா. சக்தி, போலாமா? மா, கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா வந்துரும்ப்பா. இது கூட சொல்லணுமா? சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா. நீங்க இருங்க, நான் போய்க்கிறேன். சரி, போலாம் சக்தி. மதன், ஆ, ஒரு நிமிஷம். சக்தி, நீ கார்ல வெயிட் பண்ணு. சரி. டேய், நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ. எனக்கு என்னமோ அந்த பொண்ணால பிரச்சனை வரும்னு தோணுது. ஏய், இப்போதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்க? எனக்கு தோணுனதை சொன்னேன். நான் பாத்துக்கிறேன், நீ போ.
சுவாமி வாங்கோம்மா சௌக்கியமா இருக்காளா? நல்லா இருக்கேன். சந்தோஷம்மா, சொல்லுங்க. என் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். கல்யாணம் நல்லபடியா முடியணும். அதனால அம்பாள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிடுங்க. பிரசாதமும் கொண்டு வந்திருக்கேன், எல்லாருக்கும் கொடுக்கணும். தாராளமா விநியோகம் பண்ணுங்க. அம்பாள்கிட்ட வச்சு அர்ச்சனை பண்ணி தரேன், எல்லாரும் கொடுங்க. உங்க வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறுமா? என்னம்மா பாக்குற? பிரசாதம் வாங்கிக்க. அம்மா, எனக்கு ஒரு பிரச்சனை, சொல்லட்டுங்களா? சொல்லுமா. நான் ஒரு டாக்டரை தேடி வந்தேன். அந்த டாக்டர் உங்களுக்கு தெரியுமாமா? இந்த சென்னையில எவ்வளவோ டாக்டர் இருக்காங்க. நீ எந்த டாக்டர் கேக்குற? அவரு பேர் என்ன? பேரு தெரியலம்மா. ஆனா நான் அவரை எப்படியாவது பார்க்கணுமா? பேர் தெரியலன்னு சொல்ற, நீ எப்படி அவரை கண்டுபிடிக்க போற? என் பையன் கூட ஒரு டாக்டர் தான். அந்த டாக்டர் பேர் சொன்னா என் பையன் கிட்ட சொல்லி விசாரிக்க சொல்றேன். எல்லாரும் அவரை டாக்டர் டாக்டர்னு தான் கூப்பிடுவாங்க. நானும் அவரை டாக்டர் தான் கூப்பிடுவேம்மா. என்னம்மா நீ உலகம் தெரியாத பொண்ணா இருக்க. டாக்டரை நீ மட்டும் இல்ல, எல்லாரும் டாக்டர் தான் கூப்பிடுவாங்க. நீ முதல்ல பிரசாதம் சாப்பிட. இந்தா. வந்த டாக்டரையும் காணல, நான் கொண்டு வந்த பையும் காணும். அந்த ரெண்டையும் நீதான் எனக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கணும். இந்த மதன் டாக்டர் நம்ம மேல கோவமா இருக்காரு போல இருக்குதே. எப்படி அவரை சமாதானப்படுத்துறது? நம்மளால சக்தி கண்ணாலத்துல ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமோ? நம்ம மேல உள்ள கோவத்தை சக்தி மேல காட்டிட்ட பிரச்சனையாச்சே. நம்மள பழி வாங்கறதுக்காக இந்த கண்ணாலத்தை நிறுத்திடுவாரோ? ஆஹா, நம்மளால சக்தி கண்ணாலத்துக்கு எந்த இடைஞ்சலும் வந்துடக்கூடாது, வரவும் விடக்கூடாது. உடனே இதை ஆத்தா கிட்ட சொல்லணும். அத்தா, அத்தா, என்ன பொண்ணு? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அத்தா, என்னப்பா?
இல்ல அத்தா, டாக்டருக்கு எனக்கும் சைக்கிள் போட்டி நடந்துச்சு. அதில் நான் ஜெயிச்சுவிட்டேன். அதனால என் மேலே ரொம்ப கோபத்தில் இருக்காரு. டாக்டர் தான் சக்தியோட மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்டேன். இருந்தாலும் அவர் அதை ஏற்றுக்கல. என் மேலே ரொம்ப கோபத்தில் இருக்கிறாரு. இப்போ நான் என்ன பண்ணுறது அத்தா? நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். இதுக்கு நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். என்ன முடிவா அத்தா? என்ன முடிவு? இது வரைக்கும் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சக்தி கிட்ட வெளிப்படையா பேசிடலான்னு நான் நினைக்கிறேன். மதனுக்கும் சக்திக்கும் கல்யாணம்னு முடிவாயிடுச்சு. ஆனா சக்தியை கல்யாணம் பண்ணிக்கணும் நீ நினைக்கிறேன். ஒரே வழி, சக்தி கிட்ட எல்லா உண்மையும் சொன்னா போதும். சக்தியே இதுக்கு ஒரு நல்ல முடிவெடுப்பா. அத்தா, சக்தியால இதுக்கு என்ன முடிவெடுக்க முடியும்? என்ன முடிவு வேணாலும் சக்தி எடுக்கலாம். பொன்னுரங்க மாமா என் போட்டோவை பார்த்ததுல இருந்து அவர் மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டாரு. பாவம் அவரு. இப்ப நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கலன்னா என் மாமா மனசொடிஞ்சு போயிடுவாரு. அதனால நம்ம கல்யாணத்தை நிறுத்திடலாம் மதன்னு சக்தி மதன் கிட்ட பேசுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அத்தா, நீ நான் அக்காவோட மவன்ற பாசத்துல பேசுற. நீ நினைக்கிற மாதிரிலாம் நடக்காத அத்தா. அப்படியே நடந்தாலும் மதனோட மனசு எவ்வளவு வேதனைப்படும். பொண்ணு, மதனும் சக்தியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் மனசு எவ்வளவு வேதனைப்படுயா? அதை ஏன்பா நீ யோசனை பண்ண மாட்டேங்கிற? இல்ல அத்தா, என் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டாலும் பரவாயில்ல. அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. இனி இந்த விஷயத்த சக்தி கிட்ட சொல்லி சக்தியை சங்கடப்படுத்த வேணாம். எதுக்கும் சக்தி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி பாப்போம். அவ என்ன முடிவெடுக்கிறான்னு பொறுத்திருந்து பாப்போமே. ஆஹா. இல்ல அத்தா, என்னைய விட மதன்தே சக்திக்கு பொருத்தமானவர். சக்தியும் மதனும் ரெண்டு பேரும் ரொம்ப படிச்சவங்க. நான் படிக்காத ஆளு. கிராமத்தை பட்டணத்து நாகரிகம் வேற எனக்கு எதுவும் தெரியாது. என்ன இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்கும் தான் எல்லாம் சரி வரும் ஆத்தா. ஆமா அத்தா, நீ ஒருவேளை சத்திட்டு இந்த விஷயத்த சொன்னேன்னு வச்சுக்கிய, வீணா அது மனசுல எவ்வளவு குழப்பம் உருவாகும். சக்தியால என்னதான் பண்ண முடியும்? நிச்சயமான பொண்ணு கடைசி நிமிஷத்துல மனசு மாறட்டாலன்னு 4 பேர் கேவலமா பேச மாட்டாங்க. இல்ல பொண்ணுரங்கம், எனக்கு உனக்கும் சக்திக்கும் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தோணுதுப்பா. அதான் என் விருப்பம். இந்த பாரு அத்தா, முடிஞ்சு போன விஷயத்த கிளற வேண்டாம். மதனுக்கும் சக்திக்கும் நடக்க போற கண்ணாலத்துக்கு என்னால எந்த இடைஞ்சலும் வரக்கூடாது. இனிமேட்டு இந்த மாதிரி நீ யோசிக்கவே வேணாம் அத்தா. இதை பத்தி சக்தி கிட்ட நீ பேசவே கூடாது. நடக்கிறது நடக்கட்டும் ஆத்தா, நீ பேசாம இரு. சக்தி, நான் கிளம்புறேன். உள்ள வாங்களே, சாப்பிட்டுட்டு போலாம். பரவாயில்ல சக்தி, பத்திரிக்கை கொடுக்கதான் உனக்கு கூப்பிட்டேன். நீயும் எனக்காக வந்த, அதான் பத்திரிக்கை கொடுத்தாச்சே. நான் கிளம்புறேன். மதன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம் சக்தி? இல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சுட்டு கார்ல திரும்பி வரும்போது உங்களை நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீங்க ஏன் ஒரே அப்செட்டா இருக்கீங்க? உங்களுக்குள்ள ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல சக்தி, நான் நார்மலா தான் இருக்கேன். இல்ல, உங்க ஃப்ரெண்ட் ஏதோ ஒரு பிரச்சனை உங்ககிட்ட சொல்லியிருக்காரு. அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நீங்க தீவிரமா யோசிக்கிறதா தான் நான் கெஸ் பண்றேன். அதான் சொல்றல, அப்படிலாம் ஒண்ணு இல்லன்னு. நீயே தேவையில்லாமல யோசிக்கிற. நீங்க எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. தயவு செஞ்சு எதுவும் மறைக்காம மனசு திறந்து என்கிட்ட சொல்லலாம்ல. எல்லாத்தையும் உங்ககிட்ட ஓபனா பேசிட முடியுமா சக்தி? ஏன் பேசினா என்ன தப்பு? நான் உங்களுக்கு மனைவி ஆக போறவ. என்கிட்ட ஓபனா பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? அப்போ எனக்கு அந்த உரிமை இல்லையா?
நான் உரிமை இல்லாதவளா? ஐயோ அப்படி இல்லை சக்தி. அது என் ஃப்ரெண்டு ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டான். என்ன மாதிரி அவனுக்கும் கல்யாணம் ஆக போகுது. ஆனா அவனுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கூட ஒரு அஃபேர் ஆயிடுச்சு. தன்னோட பழைய காதலியை தூக்கி போட்டுட்டு புது பொண்ணோட வாழணும்னு அவனுக்கு ஆசை. எங்க பழைய காதலி வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுவாளோன்னு அவனுக்குள்ள ஒரு சின்ன யோசனையா இருக்கு. அவன் ஏதோ ஒரு மூட்ல பழைய காதலி கூட தப்பா பழகிட்டான். ஆனா இப்போ அவனால அவளை மனசார ஏத்துக்க முடியல. ஆனா இப்போ புது பொண்ணு புது வாழ்க்கைன்னு வாழணும்னு ஆசைப்படுறான். ரொம்ப தப்பு மதன். உங்க ஃப்ரெண்ட் நினைக்கிறது ரொம்ப தப்பு. இது ஒரு பொண்ணுக்கு செய்யற அநீதி. இத பாருங்க மதன், உங்க ஃப்ரெண்டு உண்மையானவரா எனக்கு தெரியல. ஆமா, எனக்கு அப்படிதான் தோணுது. அவரை எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவரை மாதிரி யாரு இருந்தாலும், ஏன் நீங்களா இருந்தாலும் சரி, நான் தூக்கி வீசிடுவேன்.